வேவ் லென்த் ஆஃப் லேசர். ஸோ லேசர் சோர்ஸுக்கும் ஸ்க்ரீனுக்கு இடையில் நம்ம கிரேட்டிங் இன்சர்ட் பண்ணுறோம். கிரேட்டிங் இன்சர்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த டார்க்காக இருக்கிறது சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரைட் சைட் டைஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைட் டைஃப்ராக்ஷன். ஸோ மொதல் புள்ளி அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைஃப்ராக்ஷன். அதேமாதிரி அந்த பக்கம் மொதல் புள்ளி ஃபஸ்ட் டைஃப்ராக்ஷன். இது லெஃப்ட் சைடு அது ரைட் சைடு. அதேமாதிரி இந்த பக்கம் செகண்ட் டாட் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டைஃப்ராக்ஷன் ஃபார் லெஃப்ட் ஆன்சர் சைடு. அதேமாதிரி அந்த பக்கம் இருக்கிறது வந்து ரைட் சைட் டைஃப்ராக்ஷன். நம்ம இதில் என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். அதாவது அதாவது நடுப்புள்ளியிலிருந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த டாட் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பேர் வந்து D1 சொல்கிறோம். அதேமாதிரி வந்து சென்ட்ரல் ஸ்பாட் பீம்லேருந்து அந்த பக்கம் ஃபஸ்ட்டு டாட் நீங்கள் வந்து லென்த் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிங்கன்னா அது வந்து D2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து n = 1 அப்படிங்கிறப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அதேமாதிரி n = 2 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது புள்ளி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த பக்கம் ரெண்டாவது புள்ளி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் வைக்கிறோம். ஓகேங்களா, 10 சென்டிமீட்டர்ஸ் வைக்கிறோம். ஸோ 10 சென்டிமீட்டர்ஸில் வாட் ஆர் த டைஃப்ராக்ஷன்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்குறோம். அதேமாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு புள்ளி அதோட டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க, அந்த ரீடிங் நோட் பண்ணுறோம், அதோட D1 நோட் பண்ணுறீங்க. அதேமாதிரி வந்து அந்த பக்கம் ஃபஸ்ட்டு புள்ளி நோட் பண்ணுறீங்க, அது வந்து D2. இதெல்லாம் பார்த்தா 10 சென்டிமீட்டரில் ஆர்டர் ஸ்பெக்ட்ரம் 1 அப்படிங்கிறத நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஸ்பெக்ட்ரம் 2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் ரெண்டாவது புள்ளி இதோட டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க, அந்த பக்கம் ரெண்டாவது புள்ளி டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க. இது D1 அது D2. மூணாவது டைஃப்ராக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் இருக்க மூணாவது புள்ளி டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க, அந்த பக்கம் மூணாவது புள்ளி டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க, அது வந்து D1 D2வில் போடுறீங்க. இது வந்து 10 சென்டிமீட்டர்ஸில் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்ம வந்து 10லேருந்து என்ன பண்ணுறோம், 20க்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். 10லேருந்து 20க்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ டைஃப்ராக்ஷனோட டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலபரேட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதே மாதிரியே 3 டைஃப்ராக்ஷனுடைய டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். D1 D2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் மொதல் புள்ளி டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க, இது வந்து D1, அந்த பக்கம் மொதல் புள்ளி டிஸ்டன்ஸ் D2. இது வந்து ஆர்டர் ஸ்பெக்ட்ரம் 1க்கு நேராக நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து ஆர்டர் ஸ்பெக்ட்ரம்ஸ் 2க்கு நம்ம என்ன பண்ணால் இந்த பக்கம் ரெண்டாவது புள்ளியோட டிஸ்டன்ஸ் பார்க்குறீங்க, இந்த டிஸ்டன்ஸையும் அந்த பக்கம் ரெண்டாவது புள்ளியோட டிஸ்டன்ஸும் பார்க்குறீங்க. இது வந்து வேவ் லென்த் ஆஃப் லேசர். இதில் டேபிளேஷன்ஸ் பண்ணியாச்சு. இந்த வேல்யூஸ், the order of diffractions 1, 2, 3 for 10 centimeters. The value left side distance, spot beam distance 0.7, right side spot beam distance 0.7. Okay, then so mean value is 0.7. This also mean value also 0.7 because D1 plus D2 divided by 2, that is the mean value of distance or spot beam. Okay, it is first diffraction. Second diffraction's value also same. Third diffraction's values. Next remove the 20 centimeters in between the ஸ்க்ரீனுக்கும் நம்ம அந்த கிரேட்டிங்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 20 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அந்த 3 டைஃப்ராக்ஷனுக்கு நம்ம வந்தோன்னா அந்த வேல்யூஸும் இதில் டேபிளேஷன் பண்ணியாச்சு. அதே மாதிரி 30 சென்டிமீட்டர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட் பீமோடைய டிஸ்டன்ஸு, செகண்ட் ஸ்பாட் பீமோடைய டிஸ்டன்ஸு, தேர்ட் ஸ்பாட் பீம் டிஸ்டன்ஸ் ஃபார் லெஃப்ட் சைட் ரைட் சைட் நோட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இது கால்குலேஷன் எப்படி போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் மீட்டர் ஆஃப் கிரேட்டிங் அந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாகணும். இப்போ கிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கிரேட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 LPIன்னு கொடுத்துருக்காங்க. 2500 LPI. இது மீன்ஸ் இஸ் 2500 லைன்ஸ் பர் இன்ச். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கேபிட்டல் N அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் பர் மீட்டர். அப்போது அந்த மீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ கிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைன்ஸ் வந்து நம்ம நிறையா லைன்ஸ் வந்து கிராக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை விட லேசர் பீம்ஸ் பாஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஃப்ராக்ஷன்ஸ் ஆகும். இது ஆல்சோ மைக்ரோ லைன்ஸ். ஓகே, ஸோ இதில் 2500 லைன்ஸ் வந்து பர் இன்ச்சில் நம்ம அந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஒரு மீட்டரில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குதுன்னு ஐடியா பண்ணி ஆகணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N வேல்யூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து 1 இன்ச்சுங்கிறது வந்து ஒரு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறப்போ 2.54 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ கிரேட்டிங்கில் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2500 லைன்ஸ் பர் இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து
ஒரு சென்டிமீட்டரில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2500 லைன்ஸ் பை 2.54 போட்டிங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் 2500 டிவைட் பை 2.54 இது போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு சென்டிமீட்டர் எவ்வளோ லைன்ஸ் கிடைக்குன்னா 984.25 இந்த ரேஞ்சில் கிடைக்குது. இப்போ 1 சென்டிமீட்டர் எவ்வளோ லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஒரு மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறோம். மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தா 100 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ 1 மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ த வேல்யூ இஸ் 2 டெசிமல் இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ 98425 இது மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். நமக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8425 into 10 to the power of -4 plus 4 values. Okay, so that is the final answer of number of lines per meter of ratings. Okay, ஸோ இந்த வேலையை நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் மேலே நாங்கள் இன்சைட் பண்ணியாச்சு. ஓகே, மேலே போட்டாச்சு. இது ஃபஸ்ட்டு ரீடிங்க்கு நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரீடிங் பார்த்தீங்கன்னா வந்து lambda is equal to what answer lambda equal to d. D is the another distance between the spot by center spot beam to on the right side left side or mean values இங்கே போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அந்த இதான் டி வேல்யூஸ். ஸோ அதை நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதாவது நமக்கு 0.7 into 10⁻⁻2 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா n வேல்யூஸ் கேபிட்டல் n எவ்வளோ போட்டிருக்கோம் 9.8425 into 10⁻⁴ போட்டிருக்கோம் இன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் m அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். ஃபஸ்ட்டு ரோவுக்கு பார்த்தீங்கன்னா 1ன்னு போடுறோம், செகண்ட் ரோவுக்கு 2ன்னு போடணும், தேர்ட் ரோவுக்கு 3ன்னு போடணும். ஓகே, பிகாஸ் ஆர்டர் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ஃபஸ்ட் ரோவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா 1ன்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய வேல்யூ டி வேல்யூ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக 10 சென்டிமீட்டர் தான் இருக்கிறதுனால 10 into 10⁻⁻2ன்னு போடணும். ஓகே, ஸோ இது ஆன்சர் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.7 exponentials -2 divided by open bracket 9.8425 exponential 4 into 1 into 10 exponential -2 close the bracket. The answer is நான் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.11202 into 10⁻⁻ வந்து -7 வருது. ஓகேவா, -7 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த -7 என்ன பண்ணுறோம் ஆம்ஸ்ட்ராங் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10⁻⁻10 மீட்டராக மாற்றணும் அப்படின்னா டெசிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சா -8 ஆயிரும், -9 இங்கே வச்சா -10 ஆயிரும். ஸோ நமக்கு எப்படி ஆன்சர் வரும்னா 7112 ஓகேவா இன்ட்டு 10⁻⁻ வந்து -10 மீட்டரில் வந்துடும். ஓகேவா, ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு வந்து காமன் ஃபேக்டர் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா 7112ன்னு போட்டால் போதும். ஸோ இதே மாதிரியே ஃபர்தராக அதர் கால்குலேஷன்ஸ் நம்ம அதே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம வந்து m வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணணும், இதுக்கு வந்து 3ன்னு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 20 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1ன்னு அப்ளை பண்ணணும் m வேல்யூஸ், இதுக்கு 2 இதுக்கு 3ன்னு அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும், வேவ் லென்த் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேவ் லென்த்தில் என்ன பண்ணுறோன்னா ஒரு 9 வேல்யூஸ் இருக்கிற 9ஐயும் ஆட் பண்ணி 9ஐயும் கூட்டி நம்ம 9ஆல் ஆட் பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ மீன் வேல்யூ இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் லேசர். ஃபைனல் ஆன்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ.